ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே பூமியில் ஒரு காலத்தில் ராட்சத உருவம் கொண்ட மிருகங்கள் ராஜாவாக உலா வந்தன. மனிதர்கள் என்ற இனமே இல்லாத அந்த உலகத்தில் காடு, மலை, கடல் என அனைத்தையும் 16 கோடி ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த டைனோசர்கள் ஒரே ஒரு வினாடியில் எப்படி தடம் தெரியாமல் அழிந்து போயின? நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த மிரட்டலான வரலாற்றை இப்போது பார்க்கலாம். சுமார் 23 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி ஒரு விசித்திரமான இடமாக இருந்தது. அப்போது இன்று இருப்பது போல பல கண்டங்கள் இல்லை. பாஞ்சியா என்ற ஒரே ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்புதான் இருந்தது. அங்கே நிலவிய கடும் வறட்சி மற்றும் எரிமலைச் சூழலில் இருந்துதான் டைனோசர்களின் மூதாதையர்கள் மெல்ல மெல்ல தோன்றினார்கள். ஆரம்பகால டைனோசர்கள் நாம் நினைப்பது போல பெரியவை கிடையாது. அவை ஒரு நாயின் அளவுக்கோ அல்லது மனிதனின் அளவுக்கோதான் இருந்தன. மற்ற ஒருவன ரெப்டைல்ஸ். விலங்குகளுடன் ஒப்பிடும்போது டைனோசர்கள் மிக வேகமாக ஓடக்கூடிய திறமை பெற்றிருந்ததால் அவை பிழைத்து வாழ முடிந்தது. காலப்போக்கில் பூமி மேலும் பசுமையானது. கண்டங்கள் பிரியத் தொடங்கின. இந்தச் சூழல் டைனோசர்களுக்கு சாதகமாக அமைந்தது. இப்போதுதான் நாம் படங்களில் பார்க்கும் அந்த பிரம்மாண்டமான டைனோசர்கள் உருவாகத் தொடங்கின. மரத்தின் உச்சாணி கிளைகளை எட்டும் அளவிற்கு நீண்ட கழுத்து கொண்ட பிராக்கியோசரஸ் போன்ற தாவர உண்ணிகள் அப்போதுதான் நிலத்தை அதிர வைத்தன. டைனோசர்களின் பொற்காலம் என்று இதனைச் சொல்லலாம். இந்த நேரத்தில்தான் டைனோசர்கள் தங்களது உச்சகட்ட வலிமையை பெற்றன. தரைப்பரப்பில் மட்டுமல்லாமல் ஆகாயத்தில் டெரோசார்கள் பறந்தன. கடலுக்கு அடியில் மொசாசரஸ் போன்ற ராட்சத மிருகங்கள் வேட்டையாடின. டைனோசர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது டைரனோசரஸ் ரெக்ஸ், டிரெக்ஸ் தான். ஒரு பேருந்து அளவுள்ள உடம்பு, கத்தியைப் போன்ற கூர்மையான பற்கள், எதனையும் நொறுக்கும் தாடை வலிமை என இது காடுகளின் ராஜாவாக திகழ்ந்தது. ஒரு டிரெக்ஸ் நடந்து வரும்போது தரையே அதிரும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இப்படியே 16 கோடி ஆண்டுகள் டைனோசர்களின் ஆட்சி வெற்றிகரமாக போய்க் கொண்டிருந்தது. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண காலை பொழுது. டைனோசர்கள் இரை தேடிக் கொண்டிருந்தன. குட்டிகள் விளையாடிக் கொண்டிருந்தன. தங்களது பேரரசு அடுத்த சில நிமிடங்களில் முடியப் போகிறது என்று அந்த ஜீவன்களுக்கு தெரியவில்லை. திடீரென்று வானத்தில் ஒரு விசித்திரமான ஒளி தோன்றியது. அது ஒரு நட்சத்திரம் என்று சில மிருகங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது எவரெஸ்ட் சிகரத்தின் அளவுள்ள ஒரு பிரம்மாண்டமான விண்கல், ஆஸ்டராய்டு. அது மணிக்கு 70,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மெக்சிகோவின் யுப்தன் கடற்கரை பகுதியில் அந்த விண்கல் பயங்கரமான வேகத்தில் மோதியது. இதன் தாக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? பல கோடி ஹிரோஷிமா அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடித்தால் எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுமோ அவ்வளவு ஆற்றல் அந்த ஒரு மோதலில் வெளிப்பட்டது. அந்த மோதலால் ஏற்பட்ட அதிர்வு அலைகள் ஒட்டுமொத்த பூமியையும் உலுக்கின. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. தரையே பிளந்து லாவா குழம்புகள் வெளியே வந்தன. மோதிய இடத்தைச் சுற்றியிருந்த அனைத்தும் ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாயின. கடலுக்கு நடுவே மோதியதால் நூற்றுக்கணக்கான அடி உயரத்திற்கு ராட்சத சுனாமிகள் எழும்பின. இந்த கடல் அலைகள் நிலப்பரப்புக்குள் புகுந்து அங்கிருந்த ஆயிரக்கணக்கான டைனோசர்களை இழுத்துச் சென்றன. தப்பிக்க வழி தெரியாமல் அந்த ராட்சத மிருகங்கள் தண்ணீரில் மூழ்கின. விண்கல் மோதிய போது சிதறிய பாறைகள் மீண்டும் விண்வெளிக்குச் சென்று தீப்பிழம்புகளாக பூமி மீது விழுந்தன. இதனால் வளிமண்டலம் ஒரு ஓவன் போல வெப்பமானது. காடுகள் அனைத்தும் தீப்பற்றி எரியத் தொடங்கின. நிலப்பரப்பில் இருந்த டைனோசர்கள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் துடித்தன. மிகப்பெரிய விபத்து இன்னும் முடியவில்லை. எரிமலை புகை மற்றும் விண்கல் தூசிகள் சேர்ந்து பூமியின் வளிமண்டலத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டன. ஒரு பெரிய போர்வை பூமியை போர்த்தியது போல இருந்தது. சூரிய ஒளி பூமிக்கு வருவதைத் தடுத்தது இந்த தூசு மேகங்கள். சூரிய ஒளி இல்லாததால் பூமி முழு இருட்டில் மூழ்கியது. இது சில நாட்கள் அல்ல, பல மாதங்கள் தொடர்ந்தது. பகல் எது இரவு எது என்றே தெரியவில்லை. சூரிய ஒளி இல்லாமல் செடி கொடிகள் வாழத் தொடங்கின. ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் நடக்காததால் காடுகள் அழியத் தொடங்கின.
முதலில் வெப்பமாக இருந்த பூமி பிறகு உறையும் நிலைக்கு குளிர்ந்தது. இதனை நியூக்ளியர் வின்டர் என்று சொல்வார்கள். உணவும் இல்லாமல் தட்பவெப்ப நிலையம் மாறினதால் டைனோசர்கள் மெல்ல மெல்லச் சாகத் தொடங்கின. செடிகள் அழிந்ததால் அவற்றை உண்டு வாழ்ந்த ராட்சத தாவர உண்ணிகள் ஹெர்பிவோர்ஸ் பசியால் இறந்தன. அவை இறந்ததால் அவற்றை வேட்டையாடி வாழ்ந்த டிரெக்ஸ் போன்ற ஊன் உண்ணிகள் கார்னிவோர்ஸ் உணவின்றி தவித்தன. இயற்கையின் சமநிலை மொத்தமாக சீர்குலைந்தது. பெரிய உருவம் கொண்ட டைனோசர்களுக்கு அதிகப்படியான உணவு தேவைப்பட்டது. ஆனால் சூழல் மாறியபோது அவ்வளவு உணவு கிடைக்கவில்லை. சிறிய எலிகள் மற்றும் பூச்சிகள் நிலத்திற்கு அடியில் ஒழிந்து கொண்டு தப்பின. ஆனால் பிரம்மாண்டமான டைனோசர்களால் எங்கும் ஒழிய முடியவில்லை. இந்த ஒரு விண்கல் மோதலால் பூமியில் இருந்த 75% உயிரினங்கள் மொத்தமாக அழிந்து போயின. 16 கோடி ஆண்டுகள் ராஜாவாக இருந்த டைனோசர் இனம் ஒரு சில ஆண்டுகளில் பூமியில் இருந்தே மறைந்து போனது. இதுதான் இயற்கையின் விசித்திரமான நீதி. அனைத்து டைனோசர்களும் அழியவில்லை. சில சிறிய வகை டைனோசர்கள், குறிப்பாக இறக்கைகள் கொண்டவை, எப்படியோ தப்பின. அவைதான் காலப்போக்கில் பரிணாமம் அடைந்து இன்று நாம் பார்க்கும் பறவைகளாக பேர்ட்ஸ் மாறின. உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் ஒரு குருவி கூட டிரெக்ஸின் உறவினர்தான். டைனோசர்கள் மறைந்த பிறகுதான் சிறிய அளவில் இருந்த பாலூட்டிகளுக்கு மேம்மல்ஸ் விடிவுகாலம் பிறந்தது. டைனோசர்கள் என்ற பெரிய எதிரி இல்லாததால் பாலூட்டிகள் பெருகத் தொடங்கின. இதுவே பிற்காலத்தில் மனித இனம் உருவாவதற்கான முதல் படியாக அமைந்தது. இவை வெறும் கதைகள் அல்ல. மெக்சிகோவில் உள்ள சிக்சுலப் என்ற பள்ளம் இன்றும் அந்த மோதலுக்கு சாட்சியாக இருக்கிறது. மேலும் பூமியின் பாறை அடுக்குகளில் இரிடியம் என்ற உலோகம் காணப்படுகிறது. இது விண்கற்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று. உலகெங்கிலும் கண்டெடுக்கப்படும் டைனோசர் எலும்புகள் அவை வாழ்ந்த விதத்தையும் அழிந்த விதத்தையும் நமக்குச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு எலும்பும் ஒரு பெரிய கதையை தன்னுள் வைத்திருக்கிறது. டைனோசர்களின் வீழ்ச்சி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தைச் சொல்கிறது. எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் இயற்கையின் மாற்றத்திற்கு முன்னால் நாம் அனைவரும் மிகச் சிறியவர்கள்தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. விஞ்ஞானிகள் இன்றும் டைனோசர்களைப் பற்றி புதிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவற்றின் நிறம் என்ன? அவை எப்படி சத்தம் போட்டிருக்கும்? இன்னும் எத்தனை ஆயிரம் வகைகள் இருந்திருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இன்றும் தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பூமியின் வரலாற்றில் டைனோசர்களின் காலம் ஒரு மறக்க முடியாத அத்தியாயம். அந்த பிரம்மாண்டமான ராஜாக்களின் வீழ்ச்சிதான் இன்று நாம் இங்கே இருப்பதற்கு காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மிரட்டலான வரலாற்றில் சந்திப்போம். பாய்.